guys, எஸ் நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ். இன்றைக்கி நம்மளோட 90 டேஸ் சேலஞ்சில் 3வது நாள், டே 3. எஸ் கைஸ், ட்ரேட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுக்க போகிறோம். இனிமேல்ட்டு ஏன்னா டைமிங் பத்தில் ஆக்சுவலாக 6:30 to 7:30 1 ஹவராக இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் அதனால் 6 to 7:30 ஓகேங்களா கைஸ். மொத்தம் இப்போது 1:30 வரும், 1:30 ஹவர்ஸ் வரும். அதுக்குள்ளே பெஸ்ட்டான ஒரு செட்டப் கிடைச்சா ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா இல்லை கைஸ். இப்போ கரெக்டாக 6 o'clock. எஸ் கைஸ், இதுதான் நம்மளோட அக்கௌண்ட். இதில் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட ட்ரையல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பயர் டேட் உண்டு கைஸ். அதாவது 15 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், 28 எக்ஸ்பயர் ஆகுது. டோட்டலாக 14 டேஸு. இதில் சாட்டர்டே சண்டேவை லெஸ் பண்ணிட்டா நமக்கு இருக்கிறது பேலன்ஸ் 10 டேஸு. 10 டேஸில் ஆல்ரெடி 2 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 3வது நாள். ஸோ பேலன்ஸ் நமக்கு 8 டேஸ் இருக்குது. ஓகே கைஸ், நம்மளோட ப்ராஃபிட் இன்னும் $100 தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கோம். ஸோ மினிமம் 3 டேஸ் இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் 300 ப்ராஃபிட் டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே கைஸ், கரண்ட்டாக ஒரு நாள் தான் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா 2 டேஸ் ஆகிடும். லெட்ஸ் see கைஸ். பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ப்ரீவியஸாக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த வேர்டை வச்சு நீங்கள் கொஞ்சம் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லையோ சர்ச் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சும்மா பேசிக்காக சொல்லிடுறேன். ரெசிஸ்டன்ஸ்னால் அதாவது டாப்பில் அதை தாண்டி போகாமல் ரிட்டன் பிரேக் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மார்க்கெட்டை அதுக்கு மேலே போகவில்லை அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸு. அதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ஹை, அதுக்கப்புறம் லோ, அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன்லேயே இருக்குது கைஸ். இந்த ஒரு லைனை தாண்டி மேலேயும் போல் கீழேயும் வரலாம். ஸோ நம்ம சப்போர்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் மேஜரு, நடுவில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதையும் மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் 5 மினிட் சார்ட் போய்க்கலாம். இப்போது நான் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் மார்க் பண்ணி வைக்கிறேன் கைஸ். அதான் ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட்டை அதுக்கு மேலே போக விடாமல் ரிட்டன் கீழே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா போனதும் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக செல் ஆகுது. அதே போல் சப்போர்ட்டுங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா போனதும் அக்ரெசிவாக பை ஆகுது, அதாவது மேலே புஷ் பண்ணுறாங்க. அதே போல் மேலே போகிறப்போ கீழே புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு மேஜரான ஏரியா கைஸ். பிகாஸ் இந்த இடத்துல இத்தனை டைம் கிட்டத்தட்ட பிரேக் ஆகி வந்திருக்கு. ஸோ நமக்கு இதை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் கைஸ். இதுதான் நம்மளோட ப்ரீவியஸான டிமாண்ட் ஜோன். ஆக்சுவலாக இதை டிமாண்ட்னு சொல்லுவாங்க கைஸ். டிமாண்ட்னு சொல்கிறத விட இதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்டான மீனிங் வரும். இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸாக டிமாண்ட் பார்த்துருக்காங்க, ஸோ நான் அதே மார்க் பண்ணுறேன். டிமாண்ட்னா ஆக்சுவலாக இப்போது இவ்வளோ நேரம் கன்சால்டேஷன்லேயே இருந்திருக்கு. கன்சால்டேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்க்கெட் மேலேயும் பிரேக் பண்ணாமல் கீழேயும் பிரேக் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலே ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் கன்சால்டேஷன். ஸோ இந்த கன்சால்டேஷனை எப்போ பிரேக் பண்ணி
அந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் ஒரு பிக் மூவ் கொடுக்குதோ அதுக்கு ப்ரீவியஸாக உள்ள ஒரு ஒரு கேண்டிலை தான் நம்ம மார்க் பண்ணி டிமாண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்ததும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் தான் கைஸ் ஸ்டில். ஏன்னா மேலேயும் நிறைய டைம் பிரேக் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணுவோம் கைஸ் கன்ஃபர்மேஷனுக்காக. எஸ் கைஸ், இந்த கேண்டில் பிரேக் பண்ணுமா? ப்ரீவியஸாக 4 டைம் கிட்ட நமக்கு பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ரிட்டன் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது, இல்லை பிரேக் பண்ணாமல் கீழே வரவும் சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ 50-50 சான்ஸ் தான் இப்போதைக்கு. 1 minute டைம் ஃப்ரேமில் பார்ப்போம், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எஸ் கைஸ், டுடே டே 3. எஸ்டர்டே ஆக்சுவலாக ட்ரேட் எடுக்கல நம்ம. டே 2வில் நமக்கு இன்னும் இருக்கிறது 8 days தான். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப, ஒரு செட்டப் கிடைக்கிறப்ப ட்ரேட் எடுத்துடலாம் கைஸ். ஏன்னா ட்ரையல் அக்கௌண்ட்டில் நமக்கு 14 days தான் கைஸ் எக்ஸ்பைரி டேட்டு, அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா, நம்ம காசு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் வாங்கக்குள்ள இன்ஃபினிட்டி கைஸ். நீங்கள் வந்து 6 மாதமோ 1 வருஷமோ கூட அவங்க சொல்லியிருக்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அவ்வளோ நாள் பண்ணுறதுல எந்த யூஸும் கிடையாது. பட் ஆனால் சொல்கிறேன் கைஸ், மார்க்கெட் இப்போ இதுலேருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்துச்சுன்னா 45 345 333லேருந்து கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது கைஸ். நமக்கு இதுவே $100 கிட்ட வரும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா அப்பில் ட்ரேட் எடுப்போம். ரிஜெக்ட் ஆச்சுன்னா செல்லர் ட்ரேட் எடுப்போம். ஸ்டில் வெயிட்டிங் கைஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அங்கே அந்த கேண்டிலை பொறுத்து தான் நம்மளோட அடுத்த மூவ் இருக்கணும் கைஸ். இப்போ மேலே போகுதுன்னு ட்ரேட் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது கைஸ். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும் எப்போவுமே. எஸ் கைஸ், பிரேக் அவுட்டாக ரிஜெக்ஷனா? 1 minute கேண்டில் படி பார்த்தா இது ஒரு ரிஜெக்ஷன் கைஸ். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் என்ட்ரி ஒன்று எடுப்போம். என் பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க கைஸ். நான் இன்னும் ஆக்சுவலாக சரியான செட்டப் பண்ணலை. மைக் இன்னும் வாங்கலை. ஸோ என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி அந்தளவுக்கு இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மிங் மந்தில் சேல்ரி வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வாங்கிடுவோம் கைஸ். நெக்ஸ்ட்டு கிளியரான வீடியோ இருக்கும் உங்களுக்கு. எஸ் கைஸ், இது டெஃபினட்டாக கீழே தான் வரும்ன்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது கைஸ். பிகாஸ் அந்த ப்ரீவியஸாக இருக்க ஒரு லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அதுவும் அக்ரெசிவாக செல் ஆகுது. வெயிட் பண்ணலாம் கைஸ். டூ மினிட்ஸ் ஓகே கைஸ். இது ரிஜெக்ஷன் தான். ஏன்னா 5 minute கேண்டிலும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி செல் சைடில் இருக்க போகுது கைஸ்.
நமக்கு தேவை 10 பாயிண்ட்ஸ் ஆர் 12 பாயிண்ட்ஸ் கைஸ். அது வர மார்க்கெட் கீழே வந்தால் போதும். இப்போதைக்கு ரிஜெக்ஷன் தான், பட் எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிடலாம். இதான் கைஸ் மேனிப்புலேஷன். அதாவது மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னா கூட மார்க்கெட் மேலே போகிற போல் ஒரு மூவ் கொடுக்குறப்போ நம்மளோட டிசிஷன் சேஞ்ச் ஆகும். நானும் ட்ரேட் எடுக்கல கைஸ், வெயிட் பண்ணுறேன். பட் நம்மளோட பொசிஷன் செல் சைடில் இருக்க போகுது. ட்ரிபிள் 36 ஒரு $40 SL 27 13 7 பாயிண்ட்ஸ். இது ஒரு 120 130 கிடைக்கும் கைஸ். அதுலேருந்து நமக்கு கரெக்டாக 4327க்கு வந்துச்சுன்னா நம்மளோட என்ட்ரி 4333 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக $130 கிடைக்கும் கைஸ். வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஆக்சுவலாக அந்த வீடியோ எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக பண்ணி போடுறேன் கைஸ். அதாவது வீடியோ அதிகமாக இருக்குன்ட்டு பார்க்காம இருக்க வேணாம். நான் முடிஞ்ச அளவுக்கு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் அதுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வர இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் கைஸ். 15 மினிட்ஸ் அதுக்கும் மேலே இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடப் பண்ணி போடுறேன். ஸ்டில் 333 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுவும் ஒரு பிக் ரிஜெக்ஷன் கைஸ், நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம் கைஸ் கன்ஃபர்மேஷனுக்காக. கீழே இருக்க அந்த ஒரு 1 மினிட் கேண்டில் கீழே இருக்க அந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரு ஆகிடலாம் கைஸ். இது ஆக்சுவலாக நம்ம இதுக்கப்புறம் எடுத்தோம்னா இன்னும் கீழே தான் டார்கெட் வைக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கைஸ் என்ன ஆகுதுன்னு. பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் கைஸ். பார்த்தீங்களா, மேலேயும் ஸ்வீப் எடுத்திருக்கு, கீழேயும் ஸ்வீப் எடுத்திருக்கு. ஸோ ஸ்டில் நாட் கன்ஃபார்ம் கைஸ். பட் நம்மளோட என்ட்ரி செல் சைடில் தான் இருக்க போகுது. இருந்தாலும் வெயிட் பண்ணோம் கைஸ். ஃபைவ் மினிட் படி 2 கேண்டிலும் மேலே ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. எஸ் கைஸ், டெஃபினட்டாக கீழே தான் போகுது மார்க்கெட்டு. நான் எது வரைக்கும் போகணும்னு தெரியல. பட் நம்ம எப்பயும் போல் 1:2 ஃபாலோ பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த கேண்டில் நமக்கு ரீட்ரேஸ் ஆச்சுன்னா ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், நான் என்ட்ராக வரேன் கைஸ். என்னோடய என்ட்ரி 31ல் என்னோடய ஸ்டாப் லாஸ் 35லேயே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட $50 லாஸில் வச்சுருக்கேன்.
என்னோடய ப்ராஃபிட் 31 என்ட்ரானா எப்படி இருந்தாலும் 21க்கு $100 தான் கைஸ் கிடைக்கும். ஸோ என்னோடய டார்கெட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். 19 வச்சா 120 கிடைக்கும் கைஸ். ஸோ நான் டார்கெட்டை 4319 வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸை 36 வச்சுருக்கேன். என்ட்ரி 31 கைஸ். $50 லாஸில் வச்சுருக்கேன். 120 ப்ராஃபிட்டில் வச்சுருக்கேன். பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக செல் சைடு தான் அது ரொம்பவும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இப்போ ஒரு $20 ரன் ஆகிட்டுருக்கு. சம்திங் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். டெஃபினட்டாக கீழே வரணும். எஸ், ரிஜெக்ஷன் தான் கைஸ் இதுவும். ஸோ நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. எஸ்எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். என்ட்ரி 31 ப்ராஃபிட்டு 319. எஸ் கைஸ், கிட்டத்தட்ட $50 வந்துடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன போல் பிரேக் ஈவன் பண்ணலாம். அதாவது என்னோடய எஸ்எல்லை என்னோடய என்ட்ரி கிட்ட எடுத்து வைக்கிறேன். தட் மீன்ஸ் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுப்போம். அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட். அதாவது மார்க்கெட் திரும்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தாலும் நமக்கு எந்த லாஸும் இருக்காது கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 64 ரன் ஆகுது கைஸ். இன்னும் கொஞ்சம் $70 கைஸ். Oh my god. வெயிட் பண்ணலாம் கைஸ். நம்ம எந்த சேஞ்சஸும் இப்போ வரைக்கும் பண்ணல. டிபிஎம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் கைஸ். 120 இருந்ததை 100 வைக்கிறேன். எஸ்எல்ல நம்ம பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். அப்புறம் டிபியை 120 இருந்ததை 100 சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டில் வெயிட்டிங் கைஸ். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லை டிபி ஹிட் ஆகணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு எந்த லாஸும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். $70 வர வந்துச்சு கைஸ். ரிட்டர்ன் இப்போது மேலே போயிட்டுருக்கு. இப்போது $30 ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட $40 மேலே வந்துடுச்சு. 4 பாயிண்ட்ஸ் மேலே வந்துடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன போல் ட்ரேடரில் ப்ரோ ட்ரேடராக இருந்தாலுமே லாஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க கைஸ். இந்த லாஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க தான் ப்ரோ ட்ரேடர்ஸ். அதாவது நம்மளோட ரிஸ்க்கை நம்ம கைக்குள்ளே இருக்கணும் கைஸ்.
கையை மீறி போச்சுன்னா அப்போது நம்மளோட அக்கௌண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ நாம் ஆல்ரெடி சொன்ன போல் எப்போவுமே 1% ரிஸ்க்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கண்டிப்பாக எஸ்எல் ஹிட் ஆகிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் அது ஒரு பெரிய மூவ். ஸோ ஹிட் ஆகிடுச்சு கைஸ். இந்த ட்ரேடு க்ளோஸ் ஆகிடுச்சு கைஸ். $70 வரைக்கும் போயிட்டு ரிட்டன் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நோ வரிஸ் பிகாஸ் நோ லாஸஸ். வெயிட் பண்ணலாம் கைஸ். நமக்கு டைம் 6:40 ஆகுது. 7:30 வரை டைம் இருக்குது. $70 வரை போச்சு. பட் நம்மளோட டார்கெட் 100 இல்லை. ஸோ வெயிட் பண்ணேன், பார்த்துக்கலாம் கைஸ். ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிதுன்னா என்ட்ரி ஆகலாம், இல்லைனா இல்லை. லாஸ் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டாக ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இன்றைக்கி எதுலேயே நான் லாஸ் ஆகியிருந்தேன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்பேன். லாஸ் இல்லாதனால நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடு குட் செட்டப் கிடச்சதுன்னா எடுக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிறத ஆல்ரெடி நம்ம எடுத்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எதனா செட்டப் கிடச்சா என்ட்ரி இருக்குது, இல்லைன்னா இல்லை கைஸ். எஸ் கைஸ், ஆக்சுவலாக இங்கே ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு கைஸ். ப்ரீவியஸாக ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. மார்க்கெட் அங்கே தான் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக மேலேயே எடுக்க வேண்டியது ட்ரேடு, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன போல் மேலேயே எடுத்திருந்தேன்னா இப்போ நம்ம $100 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணுவோம் கைஸ். நல்ல செட்டப் கிடச்சா அடுத்த ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா இல்லை. இந்த டிமாண்ட்ஸ் உனக்கு தான் கைஸ் வந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் திரும்ப புஷ்பேக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது 1 மினிட் கேண்டில் படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருந்திருக்கு. ஆக்சுவலாக நான் அதை வந்து கவனிக்கல. ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருந்திருக்கு. அதுதான் ரீசன் ஒய் ரிட்டன் இவ்வளோ வேகமாக புஷ் ஆகிறதுக்கு. $7:30 வரை டைம் இருக்குது கைஸ். நமக்கு குட் செட்டப் கிடைச்சா என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். 7 PM ஒரு நியூஸ் இருக்குது கைஸ். அதாவது அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டோம். நியூஸ் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது கைஸ். அதாவது இது வந்து ஒரு ஃபாரெக்ஸ் இல்லை, அதாவது
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது குளோபல் லெவலில் இதில் ட்ரேட் பண்ணுவாங்க கைஸ். ஸோ குளோபல் லெவலில் நடக்கிற நியூஸஸ் எல்லாத்துக்கும் இதில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் கைஸ். அது நமக்கு முன்னாடியே ஃபண்டு நெக்ஸ்ட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்துச்சு மெயிலில் 7 PM ஒரு நியூஸ் இருக்குது கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துருப்பீங்களா ரீல்ஸ் எல்லாம்? எஸ் கைஸ், இதுதான் அந்த டிமாண்ட் ஜோன். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு கன்சல்டேஷனில் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிக் மூவ் அங்கே தான் கொடுத்துருக்கு. அதாவது அந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் டிமாண்ட் ஜோன். ஆக்சுவலாக நம்ம ட்ரேடு பை சைடில் இருந்திருக்கணும், இங்கேருந்து மேலே. டுடே நம்மளோட ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பட் என்னோடய என்ட்ரி கொஞ்சம் முன்னாடியே இருந்திருந்ததுன்னா நாம் இத்தனை ட்ரேடே க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தனால என்னோடய ப்ராஃபிட்டை கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய ட்ரேடர்ஸ் சொல்லியிருப்பாங்க கைஸ், அதாவது ப்ரைஸை வச்சு ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணணும். அதாவது நான் இப்போ வந்து $100 வந்து எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு ட்ரேட் பண்ணாமல், ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்குது, ஸோ இங்கே வரலாம் அப்படின்னு ட்ரேட் பண்ணியிருக்கணும். எஸ் கைஸ், இது பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் அவுட்டான்னு பார்ப்போம். பிரேக் பண்ணிடுச்சு 1 minute கேண்டில். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நிறைய டைம் இது மாதிரி பிரேக் கொடுத்துட்டு ரிட்டன் மார்க்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. சம்டைம்ஸ் இது பிரேக் அவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ 50-50 சான்ஸ் தான் கைஸ். இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா என்ட்ரு ஆகலாம். கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு கைஸ். நான் கொஞ்சம் பை சைடில் எடுக்கலாம், பட் டாப்பில் எது வரைக்கும் டார்கெட் வைக்கிறது? வெயிட் பண்ணலாம் கைஸ். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை சைட் ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா செல் சைடு எடுக்கலாம். $32, $35 என்ட்ரானா கூட 45 வேறு வரணும் நமக்கு வேணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இது ஃபேக் அவுட்டாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக கீழே சடனாக இறக்கிடுவாங்க கைஸ். ஸோ இது பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் சொன்னீங்க, 2 ட்ரேட் எடுத்தீங்கன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ட்ரேடில் எந்த லாஸும் பண்ணலை. ஸோ நல்ல குட் செட்டப் கிடச்சதுன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், இல்லை லாஸாகவும் இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரு ஆகலாம். பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் அவுட்டா?
7 PM ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ், பின்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கைஸ். நிறைய பேர் நிறைய ஃபண்டட் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் இது தான். அதாவது நியூஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அந்த 5 மினிட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் ஒன்று உண்டு. இது நமக்கு ட்ரையல் அக்கௌண்ட்டுங்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். ரிஜெக்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம் கைஸ். ஓகே, ட்ராப்டு கைஸ். ஆக்சுவலாக ஃபுல்லாக ட்ராப்டு. என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு டிசிஷனே எடுக்க விட மாட்டாங்க. மேலேயும் ரிஜெக்ட் ஆகுது, கீழேயும் ரிஜெக்ட் ஆகுது. இந்த கேண்டில் மேலே ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரு ஆயிடலாம் கைஸ். இன்னும் 1 மினிட் இருக்குது. 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆக வெயிட் பண்ணலாம். எஸ் கைஸ், இது ஒரு ஃபேக் அவுட்னு தான் தோணுது. ஸோ நான் செல் எடுக்கிறேன் கைஸ். நம்மளோட டார்கெட்டை ப்ரீவியஸாக உள்ள அந்த ஸ்வைப் கிட்ட வச்சிடலாம். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் above the last candle 39ல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். எஸ் கைஸ், ஐ மீன் திரும்பவும் ரிஜெக்ட் ஆகுது. வெயிட் பண்ணலாம் கைஸ். என்ட்ரு ஆகிட்டேன். டிபி 3 to 5 கைஸ். $110. நோ நோ நோ. SL52 கைஸ். டிபி 120. Oh my god. Oh no 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 no. வெரி ரிஸ்க் கைஸ். அவசரப்பட்டுட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். எஸ் கைஸ், எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. $52 லாஸ் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். பிரேக் அவுட் தான் கைஸ் இது. ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி $52 நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் கைஸ். லாஸ் 52. ட்ரெண்டை க்ளோஸ் பண்ணுறேன். பரவாயில்ல கைஸ், நோ வரிஸ். நம்மளோட
1% ரிஸ்கோட நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இது பிரேக் அவுட் தான் கைஸ். ஃபேக் அவுட்டாக இருந்தால் கீழே இறக்கியிருப்பாங்க அத்தனை மார்க்கெட்டை. டெஃபினட்டாக இது மார்க்கெட் பிரேக் அவுட்டு தான். ஸோ மேலே தான் புஷ் பண்ணுவாங்க. நம்ம இந்த டிமாண்ட்ஸ் ஒன்றில் எடுத்துருக்கணும் கைஸ். மிஸ்டேக் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், எவரி மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளை க்ரோ அப் பண்ணுது. எஸ் கைஸ், ஐ எம் ட்ராப்டு. ஆக்சுவலாக ட்ராப் ஆகக்கூடாதுன்னு தான் நினச்சி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். பட் ஐ எம் ட்ராப்டு. பார்த்துக்கலாம் கைஸ், டுமாரோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டரான ட்ரேடோட டுமாரோ பார்ப்போம். இன்றைக்கி $52 லாஸோட இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், பை, see you. எஸ் கைஸ், டுடே நம்ம லாஸ் ஆனதுனால நம்மளோட பேலன்ஸு குறைஞ்சிருக்கு. நம்ம இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ 3 ட்ரேட்ஸு டுடே டேட்டில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேட்டில் பார்த்தீங்கன்னா $100 ப்ராஃபிட்டு. டுடே 17 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஒன்றில் பிரேக் ஈவன், நோ லாஸ். ரெண்டாவது ட்ரேடில் 52 லாஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் சைஸு குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் கைஸ். இட்ஸ் ஓகே கைஸ், நோ வரிஸ். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெட்டர் ட்ரேடோட உங்களை வந்து பார்க்குறேன். பை கைஸ், see you.